ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான சிக்கன் பெப்பர் மசாலா தான் நான் செய்ய போகிறேன். இது எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இது சப்பாத்தி, புரோட்டா, தோசை, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். நைஸாக அதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி. இப்போ ஊற வச்சது நம்ம மிக்ஸி ஜாரில் தண்ணி கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கணும், ரொம்ப ஊற்றிடக்கூடாது. இப்போ நான் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ அரைச்சி எடுத்து வச்சுப்போம். இப்போ நைஸாக நம்ம செய்ய போகிறோம். வாங்க இப்போ சிக்கன் பெப்பர் மசாலா செய்ய போகிறோம். அதுக்கு சிக்கன் ஒரு அரை கிலோ எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. இப்போ நான் க்ளீன் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ சிக்கனை க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டேன். இஞ்சி பூண்டு தேவையான அளவு, மிளகாய்த்தூள் தேவையான அளவு. இது வரமிளகாய் 4-5 மிளகாய் எடுத்து இடித்து வச்சுருக்கேன். இது மிளகுத்தூள், வெறும் மிளகு மட்டும் இடித்து வச்சுருக்கேன் கரக்கரன்னு. இது சோம்பை எடுத்து 1-2 இடித்து வச்சுருக்கேன். தேவையான அளவு தேங்காய் பால். இது முந்திரியும் கசகசாவும் ஊற போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். வெந்நீரில் ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள். வாங்க இப்போ எப்படி இப்போ செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ சிக்கன் பரட்டி வைக்க போகிறோம். அது இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். ஒரு 1.25 ஸ்பூன் போட்டிருக்கேன். தயிர் இது வீட்டிலேயே உரவுத்தின தயிர் கொஞ்சம் சேர்த்துப்போம். வரமிளகாய் நம்ம இடித்து வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துப்போம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். நம்ம வரமிளகாய் போட்டிருக்கிறதுனால இந்த காரமே போதும். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இப்போ தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துருக்கேன். எல்லாமே சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்க. நல்லா நம்மளுக்கு அந்த மசாலாலாம் நல்லா சிக்கனில் நல்லா இதாகும். ஒன்று சேரும். இப்போ நல்லா ஊற வச்சுட்டோம். ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். செய்கிறப்ப நான் காமிக்கிறேன். இப்போ தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கோம். இது பட்டை, ஏலக்காய், கிராம்பு தாளிக்கிறதுக்கு. சின்ன வெங்காயமும் பல்லாரியும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா 2-3 கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை. இப்போ ஒரு ஃபேன் வச்சுருக்க செய்கிறதுக்கு எண்ணெய் தேவையான அளவு சேர்த்துப்போம். நல்லா சூடாகட்டும். நம்மளுக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு. பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் போட்டோம். கருவேப்பிலை போட்டுப்போம். நம்ம எடுத்து வச்ச பல்லாரியை கட் பண்ணி வச்சோம்னா அதை சேர்த்துப்போம். இது சின்ன வெங்காயம். நல்லா வதங்கணும் நம்மளுக்கு வெங்காயம். சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கலந்து போட்டோம்னா நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். அந்த ரெசிபி சூப்பராக இருக்கும். கட் பண்ணி வச்சது சேர்த்துப்போம். புதினா தேவையான அளவு சேர்த்துப்போம். இப்போ நல்லா வதங்கிருக்கு. இப்போ இஞ்சி பூண்டு நம்ம முன்னாடியே சேர்த்துருக்கோம் கொஞ்சம். அதனால் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். நல்லா இஞ்சி பூண்டு இது நல்லா வதக்கணும். இப்போ சிக்கன் மசாலா ஒரு சின்ன ஸ்பூன் அளவு, ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். அடுத்து கரம் மசாலா சேர்த்துப்போம். கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இப்போ 2 மசாலாவும் நல்லா சேர்த்தாச்சு. நம்ம நல்லா வதக்கிடுவோம். இப்போ கலந்தாச்சு. இப்போ நம்ம பிரட்டி வச்சோம்னா இந்த மசாலா போட்டு அதை அந்த சிக்கனை இப்போ நம்ம சேர்த்துப்போம். நம்ம எல்லாமே அதில் சேர்த்துருக்கோம். உப்பு, காரம் எல்லாமே சேர்த்துட்டோம். எல்லாமே நம்ம சேர்த்துட்டோம். இப்போ நல்லா வதக்கணும். அந்த இதோட மசாலாவோட ஒன்று சேரணும் எல்லாமே. இப்போ உப்பு, காரம் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாமே சேர்த்துட்டோம். இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் நம்ம கலந்து விட்டாச்சு. நல்லா நம்மளுக்கு தண்ணியெல்லாம் சேர்க்கலன்னும். நல்லா இப்போ ஃபுல் ஃப்ளேமில் தான் இருக்குது. இப்போ மூடி வச்சுருவோம். மூடி வச்சுட்டு கொஞ்சம் லேட்டாக 5 நிமிஷம் சென்று நம்ம தண்ணி சேர்ப்போம். இப்போ நம்ம திறந்து பார்ப்போம். சிக்கன் நம்ம மூடி வச்சா தண்ணியெல்லாம் சேர்க்கலை. இங்கேருந்து இப்போ இந்த மாதிரி இருக்குது. நல்லா கிளறி விட்டுக்கணும். எனக்கு உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துப்போம். நான் இந்த சிக்கன் பரட்டி வச்சோம்னா அந்த தண்ணியை தான் நான் கலந்துருக்கேன். அதில் இடத்துல கழுவி வச்சுருக்கேன் அந்த தண்ணி கொஞ்சம். நல்லா உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. மூடி வச்சுருவோம். நல்லா இப்போ எல்லாம் செக் பண்ணிவிட்டேன். எனக்கு கரெக்டாக இருக்குது. நான் போட்ட அளவு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சுருவோம். இப்போ மூடி வச்சுருவோம். இப்போ சிக்கன் நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம கிளறி விடுவோம். இடையில நம்ம கிண்டி விடணும். இல்லை நம்மளுக்கு அடிப்பிடிக்கும். நம்ம தேங்காய் பால் வரை எடுத்து வச்சுருக்கோம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கணும்.
இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா நம்மளுக்கு நல்லா கறியெல்லாம் நல்லா வெந்திருக்கு. நல்லா இப்போ வந்து ஒரு கலர் விடுங்க நல்லா. இப்போது இந்த இடித்து வச்சுருக்கோம்னா மிளகுத்தூள் அதை சேர்த்துப்போம். இது வந்து சோம்புத்தூள் நான் இடித்ததை காமிச்சிருக்கேன் உங்கள்கிட்ட, இதையும் சேர்த்துப்போம். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணணும். தேங்காய் பால் வந்து நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் சேர்க்கணும். இப்போ வந்து நம்ம முந்திரியும் கசகசாவும் ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கோம், அதை கொஞ்சம் கொண்டு சேர்த்துப்போம். நம்ம அரைச்சி வச்சது எல்லாமே சேர்த்தாச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்கும் போதே சூப்பராக இருக்குது. எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ வந்து நல்லா மூடி வச்சுருவோம். அடுப்பு வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. ஏங்க இப்போ நல்லா வந்து நம்மளுக்கு எல்லாமே கறியெல்லாம் வந்துருச்சு. நல்லா இந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு வந்து தேங்காய் பால் வந்து நான் ஒரு அரை முடி அளவு சேர்த்து அரை முடி திருவி பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துப்போம். இந்த தேங்காய் பால் ஊற்றினோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு. இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி வந்து பொடிசான இருக்கிற கொத்தமல்லி சேர்த்துப்போம். இப்போ வந்து கொத்தமல்லி தேங்காய் பால் எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து நல்லா வந்து கிண்டிப்போம். இது வந்து நாங்கள் வந்து நெய் சாதத்துக்கு தான் இப்போ செய்கிறோம். சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி. பெப்பர் சிக்கன் வந்து தேங்காய் பால் சேர்த்தாச்சு. நம்ம ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது, ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும், அப்புறம் பார்ப்போம். இப்போ வந்து நம்மளுக்கு தேங்காய் பால்லாம் ஊற்றி எல்லாமே ரெடி ஆகிட்டு சூப்பராக வந்து இப்போ ரெடி ஆகிட்டு ஃபைனலாக வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து நெய் சேர்த்துப்போம். நெய் வந்து நல்லா ஒரு ஸ்பூன் வந்து 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துங்க. நல்லா ஒரு 1.5 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நல்லா கலந்து விடுவோம். நம்மளுக்கு சூப்பராக வந்து சிக்கன் இது வந்து ரெடி ஆகிட்டு, இதே மாதிரி வந்து நம்ம இது செய்கிறது வந்து நம்ம சாதம், சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நெய் சாதத்துக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த இது அப்புறம் வந்து சிக்கன் பெப்பர் மசாலா வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். நாங்கள் வந்து எனக்கு நெய் சாதத்துக்கு தான் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். சூப்பராக இருக்கும். அது நான் செஞ்ச மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா பட்டுக்கோட்டை சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.